பிரசாந்த் சார் கிட்ட ஒருவேளை இந்த விஷயம் மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க எதனால யோசிச்சது உண்டா? அதுதான் அந்த அவர் வந்து ஒரு ஹீரோயிசத்தோட நீங்கள் இருக்கணும், சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னா கூட அவர் கேட்க மாட்டார். யாராக இருந்தாலும் மரியாதையாக அவங்கள தொட்டு கும்பிடுறதாகட்டும், அதே மாதிரி காட் ஃபேரிங்கு, ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சி அது அதில் போகிறது. அவர் உங்களுடைய மகன், ஆனா அவர்கிட்ட இருக்கிற இந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க என்னைக்காவது எதனா ஒரு இது ஃபீல் பண்ணதுண்டா? நாங்கள்லாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவோம் நம்மள. ஒருத்தர் வந்தார்னா இவர் எதுக்காக வராரு, இவர் எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் யோசிப்போம். பட் பிரசாந்த்கிட்ட அந்த கேரக்டர் கிடையாது. எல்லாம் பாயிண்ட் பிளாங்காக யார் வந்தாலும் எல்லாத்தையும் நம்புறது, எல்லாத்தையும் செய்கிறது, அந்த மாதிரி நம்மளால் ஒரு வெட்டவத்தியாக இருக்க முடியலையேன்னு நம்ம நிறைய நாள் நினச்சது. ஓகே சார். அண்ட் இப்போ அவரை வச்சு நீங்க அந்த ஸ்பெஷல் 26 ரீமேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்பெஷல் 26 மூவி இப்போ பிரசாந்துக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய ஹிந்தி படம் பண்ணணும்னு இப்போ ஆசை. நான் ரைட்ஸ் வாங்கிருக்கோம். நம்ம விஜய் ஆண்டனி சார் பண்ண படம் அது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹிந்தியில். அதே மாதிரி சஞ்சய் தத்தும் பிரசாந்த் வச்சு ஒரு ஹிந்தி படம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பாம்பேயில் தான் இருக்கார் பிரசாந்த் ஒரு 3 மாதமாக. நம்ம மாண்பு முதலமைச்சர் இறந்தது கூட அவரால் வர முடியல, அங்கே இருந்தார். இப்போ தான் போய் பார்த்து வந்தோம் சமாதிக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி. இப்போ ஹிந்தி படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சின்ன இது எங்களுக்கு ரொம்ப நாளாக கேட்கணும், கியூரியாசிட்டி சார். ஏன்னா அவர் அந்த மலையூர் மம்பட்டியான அந்த ரோல் எல்லாம் அவர் திருப்பி பண்ணும்போது உங்களுடைய அந்த நீங்கள் கேட்டவையில் வர அந்த அடியே சாங் அது மறக்கவே முடியாது. இப்போ கேட்டால் கூட எழுந்து நின்று ஆடத்தோணும். அந்த பாட்டு இன்னைக்காவது அதை ஒரு ரீமிக்ஸில் ரீமேக் பண்ணி அதில் பிரசாந்த் ஆடி நாங்கள் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போது எனக்கே அந்த ஒரு இது இருந்தது. இப்போ நீங்கள் அதை வந்து தூண்டி விட்டுட்டீங்க இப்போது, அதனால் கண்டிப்பாக அதை பண்ணுவோம். நீங்கள் ஏதோ படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? பிச்சைக்காரன் படத்துல 500-1000 ரூபாய் நோட்டு ஒரு ஆர்ஜே வருவேன். ஓஹோ, அது நீங்க தானா? அது அது ரொம்ப சென்சேஷனலா வைல்டா போச்சு இல்ல? பட் யூ ஆக்டட் வெரி வெல் இன் தட். Thank you sir, thank you so much. நீங்க தொடர்ச்சியா படத்துல நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு? Actually basically I'm an RJ sir. So but you don't want to act. RJ தான் மெயின். இது ஆக்டிங் இந்த மாதிரி எதனாவது ஒரு சின்ன சின்ன நல்ல ரோல் அந்த மாதிரி வந்ததுன்னா ஓகே. நீங்க திருப்பி என்ன இன்டர்வியூ பண்றீங்க? ரீமேக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க குயின் ரீமேக் அப்ப சொன்னீங்க. இப்போ at what stage is it? Queen remake it's happening now. Very soon will be starting. நீங்க அது பண்றதால கேக்குறேன். ப்ளஸ் நீங்க தமிழ் சினிமால ஒரு முன்னணி இயக்குனர். ஏன் தமிழ் சினிமால பெண்கள் மையப்படுத்தி கதைகள் வந்து ரொம்ப கம்மியா வருது? இப்போ நீங்க ஹிந்தில எடுத்துட்டீங்கன்னா அந்த கஹானி, ஒரு பாபி ஜாசஸ், இப்போ பிங்க் கூட வந்து அது பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்ல சக்சஸ் ஆகுது. தமிழ்ல ஏன் அந்த மாதிரி முயற்சி? நிறைய படங்கள் வந்திருக்கு. பெண்ணுன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்துல, ஏகப்பட்ட. அந்த காலம் இப்போ வரது இல்ல. இப்போ வந்து அதாவது இது சைக்கிள் தான். இது சினிமா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு பீரியடில் நான் மலையாள படம் நியூ டெல்லி பண்ணும்போது எனக்கு கேட்பாங்க அங்கே இருக்கவங்களாம், எதுக்கு நீங்கள் தமிழில் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு கூட்டம் கூட்டமாக அவ்வளோ பேர் ஆடுறீங்க, அது அப்படிலாம் வேணுமா உங்களுக்குன்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னது, இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் ஒரு பீரியடில். மலையாளத்துலேயும் நீங்கள் வந்து கலர் கலராக டான்ஸ் பண்ணுவீங்க, கலர் கலராக ட்ரெஸ் போடுவீங்க, இது மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஒரு 5-6 வருஷமாகவே ஒரு 25 டான்ஸ் இல்லாமல் சாங் எடுக்கிறது இல்லை அவங்க. பட் செம்மின்னு ஒரு படம் வந்து 22 சாங் அதில் மலையாளத்தில். அது மாறி சாங்கே இல்லாமல் படம் எடுக்கணும்னு ஒரு பீரியட் வந்தது. அது மாதிரி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது தியேட்டருக்கு போகிறதே வந்து ஒரு படம் வந்து 3 நாளைக்கு மேலே ஓடிச்சுன்னா பெரிய விஷயம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. முன்ன ஒரு 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு 25 வாரம் 100 நாளும்போம். இப்போ வந்து 2000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு படத்தை. 3 நாள் இருந்தால் போதும், கலெக்ஷன் வந்துடுது. அது இப்போ நெட்டு வந்துடுச்சு, டிவின்னு வந்துடுச்சு, ஓவர்சீஸ் ரைட்ஸ் அது இதுன்னு வந்துடுச்சு. அதனால் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கிற படங்கள் வந்து தியேட்டருக்கு வர வைக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் பண்ணணும். அப்போ எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருத்தர் பண்ணாங்கன்னா எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி. இப்போ ஏதாவது வித்தியாசமாக பண்ணோன்னே நல்ல நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய தயாரிப்பில் வேற எதுனா படங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? நிறைய படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஓகே, நீங்க நிறைய புது இயக்குனர்கள் அறிமுகப்படுத்துறீங்க. சாகசம் படம் கூட புது இயக்குனர் பண்ணியிருந்தாரு. எதனால அந்த ஒரு நல்ல முயற்சி? இப்போது நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. பிரசாந்த் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் ரேசன் படத்தில் வந்து ஹரி வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் ஹரி வந்து பிரசாந்தை பார்த்து என்ன எப்படியாவது ஒரு நான் டைரக்டர் ஆகணும்னு சொன்னப்போ என்கிட்ட வந்து பிரசாந்த் சொன்னார், இது மாதிரி ஹரின்னு ஒரு நல்ல டேலண்டட்
டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுவீங்களா அப்படின்னு. அவரை டைரக்டர் ஆகணும். அதே மாதிரி சுசி கணேசன் வந்து விரும்புகிறேன்னு ஒரு படம் பண்ணார் பிரசாந்தோட. ஜீன்ஸ்னு மிகப்பெரிய படம் பண்ண உடனே அடுத்தது இமீடியட்டாக கண்ணெதிரே தோன்றினார் ரவிச்சந்திரன் ஒரு புது படம். இதெல்லாம் இந்த பிரசாந்த் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆன உடனே பெரிய பெரிய டைரக்டர்ஸோடு தான் நடிக்கணும், பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்லாம் நினைக்காம அவர் ரொம்ப சிம்பிளாக, அதான் நீங்கள் அவர் கேரக்டரில் இது ஒரு அடிஷனல். இது யாராவது வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே அதுக்காக முனைஞ்சி இருந்து செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார். அப்படி தான் ஒரு ஹோல்ட் அதாவது நிறைய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனது அதனால தான். அதுவும் இல்லாமல் தகப்பன் சாமின்னு ஒரு படம், ஹரியோட அசிஸ்டண்ட்டு. அவருடைய கேரியரில் வந்து அவரு தன்னை அழிச்சிக்கிட்டாலும் நிறைய டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. ரோஜா செம்பருத்தியில், ஸ்னேகா விரும்புகிறேன்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் அவர் கூட புது புது ஹீரோயின்ஸ், புது புது டைரக்டர். இப்போவும் யாராவது புதுசாக வந்து நல்ல கதை சொன்னாங்கன்னா இவர் டைரக்டர் ஆக்குங்கன்னு கேட்பார். இன்றைக்கும் அவர் வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர்ஸ்கிட்ட போய் எனக்கு படம் பண்ணுன்னு கேட்க மாட்டார். அது மாதிரி ஒரு கேரக்டர். அதனால தான் இவ்வளோ நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க. இப்போ நீங்க திருப்பி நடிக்க வந்தது அந்த ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு நான் நடிக்கணும்னு நிறைய ஆசை அவருக்கு இருந்தாலும் போய் செட்டில் உட்காந்து ஒரு ஹீரோ வர வரைக்கும் எங்கள் அப்பா வெயிட் பண்ணணுமா, அவங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இப்போ பண்ணால் இப்போ ஏதாவது கேரக்டர் ரோல் இல்லை வில்லனிக் ரோல் தான் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், சிரமப்படணும், இதெல்லாம் வேணுமா அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்குது அவருக்கு. பட் இருந்தாலும் இந்த சில படங்கள் நான் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இது நல்ல படமாக இருக்கிறதுனால தான் இவர் வந்து பண்ணுறாரு. எனக்கு வந்து இந்த டீம் பிடிச்சது, லைக்கா டீம் பிடிச்சது, ப்ரொடக்ஷன் டீம் பிடிச்சது, அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதங்கள், அவங்க பண்ண மரியாதைகள், அது இல்லாமல் ஜீவா சங்கர் ஆகட்டும், அவருடைய டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீம் ஆகட்டும், இப்போ அவரே கேமரா அவரே லைட்டிங்னும் போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் என்னை கூப்பிடுவார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஷார்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் அப்படி ஏதாவது பண்ணுவேன் தவிர மற்றபடி ஜாலியாக எல்லாரோட இருந்து இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ரோல்ல உங்களுக்கு என்ன சார் அப்படி ரொம்ப பிடிச்சது, இதை செய்யறதுக்கு உங்களை எது தூண்டுச்சு? அவர் ஷங்கர் கதை சொன்ன விதம், இந்த கேரக்டரைசேஷன் அவர் பண்ணியிருக்கிற விதம், இந்த கேரக்டர் சுற்றி நடக்கிற சம்பவங்கள், அதனுடைய திருப்பு முனைகள், சஸ்பென்ஸ், இதெல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து சீட் எட்ஜி கொண்டாந்துடும். இது அவர் சொன்ன மாதிரி வெறியில் பண்ணன்றத வந்து ஒரு சீன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது. இது இந்த கதை வந்து இது எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த அளவுக்கான ஒரு நல்ல கதை. அதை வந்து அவருடைய கேமரா ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டப்பிங் போகும்போது பார்த்தேன்னா அவருடைய லைட்டிங் எக்ஸ்ட்ராடினரி லைட்டிங். இந்த படம் வந்து என்னுடைய இன்ட்யூஷன் மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பு. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் அவர் கேட்டதெல்லாம் அவருக்கு செஞ்சாங்கன்னு என்கிட்ட சொன்னார். ப்ரொடக்ஷன்லையும் சிலைக்காமல் நிறைய செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000-3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே எடுக்க மாட்டார் ஷங்கர். அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவர் கேட்டதெல்லாம் செஞ்சு அவர் நினச்சதெல்லாம் பண்ண வச்சு, ஜார்ஜியாவில் போய் சாங் எடுத்திருக்காங்க, பாம்பேயில் போய் ஒரு செட்டில் சாங் எடுத்தாங்க. அது எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். அதே மாதிரி விஜய் ஆண்டனியுடைய ஆக்டிங் இந்த படத்தில் வந்து இஸ் ஸோ மெச்சூர்ட். நான் படம் பார்த்து அதை ஹிந்தியில் எப்படியா பண்ணணும்னு வாங்கினேன். இந்த படம் வந்து அவருடைய ஆக்டிங்கில் நிறைய மெச்சூரிட்டி வந்துருக்கு. ஃபைட்டெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் டேரக்டர் ஆக்டராக இருந்த அப்புறம் டைரக்ஷன் வந்தீங்க, விஜய் ஆண்டனி சாரும் ஒரு மியூசிக்ல இருந்து ஆக்டிங் வந்திருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து டேலண்ட்ஸ் வந்து எந்த ஃபீல்டுலன்றது வந்து அவங்க ட்ரெயின் ஆகிறத பொறுத்து இருக்குது. இப்போ அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக தான் வந்தேன், நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து போய் சவுண்ட் இன்ஜினியரிங் விஷயமா பேசுவேன், சினிமாவில் வந்து எதாவது பண்ணணும், வாய்ப்பு கிடைக்குமா, நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு அவருடைய ப்ரீவியஸ் அனுபவம்லாம் என்கிட்ட பகிர்ந்துருக்காரு. அவர் வந்து படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா டெவலப் ஆகி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவருடைய குரல் வளமும் நல்ல குரல் வளம், நல்ல சிங்கரும் அவர். மியூசிக்கில் அவர் பண்ண மியூசிக் எல்லாமே சூப்பர் மியூசிக் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவர் பண்ண. அது அவுட் சைட் படம் பண்ணதில் எனக்கு நிறைய அவருடைய சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மாஸ் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல மெலடியும் பண்ணியிருக்காரு. அப்போ அதில் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் ஹீரோன்னு நினச்சாரு என்னன்னு தெரியல. அது ஒரு
பை சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சி அவருடைய ஃபஸ்ட்டு நான் படத்துக்கும் இப்போ யமனில் அவர் கூட நடிக்கும்போது பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் தெரிகிறார். அது உழைப்பு தான். ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு 2 பேஜ் டயலாக் கொடுத்தா கூட நான் ஒரு தடவை பார்த்தேன், அனாவசியமாக பேசுகிறேன், அது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அவர் சொல்லுவார், நான் வந்து டயலாக்லாம் ஸ்டேஜில் பேசும்போது நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட, ஆனால் விடாமல் அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் எடிட்டிங் ஆகட்டும், டப்பிங் ஆகட்டும், அவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வேலை வேலை வேலை. அது மாதிரி இருக்கிறவங்க வந்து எத்தனை ஃபீல்டில் வேணாலும் ஷைன் பண்ணலாம். ரெண்டாவது சினிமாங்கிறது ஒரு டைம். நல்ல டைம் வரும்போது சர்வசாதாரணமாக பண்ணுற படம் கூட பெரிய வெற்றி அடையும். அதுக்கு உதாரணம் வைகாசி 15 பிரசாந்தோடைய படம். அவருக்கு வந்து நடிகர் ஆகணுன்ற எண்ணமும் கிடையாது, எனக்கும் அந்த எண்ணம் கிடையாது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. சத்யராஜ் சார் ஒரு தடவை வந்து அவருடைய சிஸ்டர் இன்விடேஷன் கொடுத்தா வீட்டுக்கு வந்தார். எனக்கு கல்யாணம் ஆனதுன்றது இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்தப்போ அது மாதிரி தியாகராஜன் சார் பண்ண அப்பா வெளியில் போயிருக்காங்க. அப்பா வெளியில் போயிருக்காங்க, தியாகராஜன் பையனா? அவர் ஊருக்குள்ளே டமார் அடிச்சு, தியாகராஜன் இவ்வளோ நாள் பொய் சொல்லியிருக்காரு, அவர் கல்யாணம் ஆகி நல்லா இவ்வளோ பெரிய பையன் இருக்காங்க. உடனே ஒரு டைரக்டர் வந்தார், பிரதாப் போத்தன், டெய்ஸின்னு ஒரு மலையாள படம் இருக்கிறார், பையனை கூப்பிட்டு வெளியில் பார்த்து எனக்கு இந்த பையனா வேணும்னு சொல்லி இது மாதிரி ஒரு 10-15 ப்ரொடியூசர் ஒரே நேரத்தில் வர ஆரம்பித்தாங்க. சரி, ஏதாவது எங்கள் ஆடிட்டர் சொன்னார், இவ்வளோ சான்ஸ் வரும்போது படத்தில் நீங்கள் அடிக்க வைக்காம வச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்கள் பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால் ஏதோ ஒரு படம் பார்த்து பண்ணுங்க. புது டைரக்டர், புது ஹீரோயின், புது கேமராமேனு, புது ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு படம் இது பண்ண வைப்போம். ஓடுவேன்னா திரும்பி மெடிசனுக்கு வந்துடுவார். அது எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்த ஒரு படம் அது வைகாசி 15. 21 நாளில் முடிச்சாங்க படத்தை. அது படம் ஓடி ஹிந்தியில் எடுத்து, தெலுங்கில் எடுத்து, அதான் டைம். டைம் வரும்போது யார் எது செஞ்சாலும் சினிமாவில் மட்டும் அது கிளிக் ஆகும். இந்த எமன் மூவிக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி சாரோட ஒரு நடிகராக அவருடைய கரியர் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு முன்னணி நடிகர்கள் ஒரு நடிகராக கண்டிப்பா இருப்பார். அவரை நம்பி நிறைய பேர் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய படங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவரால் இனிமே வந்து எக்கனாமிக்கலாக படம் எடுக்கணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய வால்யூம் பெருசாகி போச்சு. இந்த படத்தினுடைய சக்ஸஸ் அவர் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதனால இனிமேல் பிரம்மாண்டமான படங்கள் மட்டும்தான் விஜய் ஆண்டனி சார் பண்ண முடியும். படத்துல உங்களுக்கும் அவருக்கும் வந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ். ஸோ அந்த பிரேக் விடும்போது நீங்க 2 பேரும் செட்ல உட்காந்து என்ன பேசுவீங்க? படம் பத்தி தான் பேசுவீங்களா, என்ன பேசுவீங்க? அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுவார். அவர் சினிமாவுக்கு வந்தது எப்படி, சினிமாவில் அவருடைய அனுபவங்கள் என்ன பேசுவார். ஜென்ரலாகவே சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் ஆலோசனை பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த நியூ ஜெனரேஷன் டைரக்டர்ஸோட நீங்க ஒர்க் பண்ணது அது எப்படி இருக்கு சார்? இது நியூ ஜென்ரேஷன் சொல்றதை விட இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண விஷயம் வந்து எல்லா நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸும் இவ்வளோ நாள் சிரமப்பட்டு இவ்வளோ நாள் கதை எழுதி இவ்வளோ பெருசாக படம் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை ஒரு 20 நாள் 30 நாள் எடுக்கிற படங்கள் நிறையா வந்துட்டு இருக்கு இப்போ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நிறைய நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜீவா சங்கர் இதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு. ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்த ஒரு டைரக்டர் பேர் வரும். பஞ்ச் டயலாக்ஸ் எதனா உண்டா சார் உங்களுக்கு? எனக்கு பஞ்ச் டயலாக்ல அவ்வளவு பெரிய விருப்பம் இல்லைம்மா. இந்த கேரக்டருக்கும் பஞ்ச் டயலாக் வைக்கல. அவர் ரொம்ப யதார்த்தமா தான் படம் எடுத்திருக்காரு. டயலாக்ஸ் யதார்த்தமா எழுதியிருக்காரு. ஓகே. அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள் எதனா ஏற்படுதா சார்? அதான் சொன்னேன்மா, போயிட்டா எல்லாருமே ஒர்க்காலிக். அங்கே செட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்க டைலாக் படிக்கிறது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஷார்ட் வைக்கிறது, லைட் பார்க்கறது, இப்படி இருக்குமே தவிர அது மற்றபடி வேற இதை தவிர வேற எதுவுமே செட்டில் நடக்கல. இந்த படத்துல இப்ப நீங்க திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்த காட்சின்னு எது சொல்லுவீங்க நீங்க நடிக்கிறதுக்கு? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. இது டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தோணல. பட் எல்லாம் இல்லை, ஈஸின்னு சொல்ல மாட்டேன். சீன்ஸ் எல்லாம் வித்தியாசமான சீன்ஸ் இருந்தது. வித்தியாசமான சீன்ஸு. அது அவர் ஷார்ட் வச்ச விதங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு விஷயம் செய்வோம் இல்லையா, இது நான் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம். இப்போ நான் டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த படத்தை எப்படி ஷார்ட் வச்சிருப்பேன்னு அந்த சீனை யோசிக்கலாம். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் ஜீவா சங்கர் பண்ணது வந்து எனக்கு வந்து நீங்க சொல்லும் போதே பேசும்போதே தெரியுது அந்த கேரக்டர் நீங்க ரொம்ப விரும்பி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நடிப்புல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்?
எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் வரும்னு எனக்கு தோணலாமா. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் இன் மை லைஃப். ஓகே, சூப்பர். ஒரு சில ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் சார். உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? சைனீஸ். ஓகே. நீங்க வெளிய போறீங்க, இந்த விஷயம் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது, எப்பவுமே உங்க கூட இருக்கும், அப்படி எதனா ஒண்ணு உண்டா? ஏதாவது ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்கணும். உங்களுக்கு வெக்கேஷன் போகிறதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? இங்க நம்ம ஊர்ல ஊட்டி, கொடைக்கானல். ஃபாரின்லாம் எதுவும் இல்லையா சார்? இது ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீரோட ஃபாரின்ல இல்லாம. பிடிச்ச விளையாட்டு? பிடிச்ச விளையாட்டு டேபிள் டென்னிஸ். ஓகே. இந்த 2016ல நீங்க மூவிஸ் பார்த்ததுல உங்களுக்கு பிடித்த படம்? எனக்கு பிடிச்ச படம் நான். ஓகே. பிச்சைக்காரன். ஆல் விஜய் ஆண்டனி சார் மூவிஸ். குட் மூவிஸ். யா. உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் பாடல்னா எது சொல்வீங்க? அடியை மனம் நெல்லு நாடு. ஓகே, இது கேள்வி நீங்க உண்மையா பதில் சொல்லணும். நீங்க யமன் படம் பார்க்க போறீங்க, கூட ஒரு ஃபீமேல் கோஸ்டார் கூட்டிட்டு போய் பார்க்கலன்னா யாரை கூட்டிட்டு போவீங்க? என் கூட வர அளவுக்கு யாருக்கும் தைரியம் இருக்கு? நீங்க யார் வேணா வருவாங்க. ஏன்னா நான் உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அதுல நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் உங்களை பத்தி அவ்வளவு பிரியமா பேசுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. கோவசர்லா கூப்பிட்டுருவோம். அக்கா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிரசாந்த் அவர்களை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அவர் தான் உங்களுடைய ஃபேவரட் ஆக்டரா இருப்பாரு. இப்ப இந்த தலைமுறை நடிகர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த வேற ஒரு நடிகர் யார்? இந்த தலைமுறைன்னு எதை சொல்றீங்க? இப்போ இருக்க ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ். 3-4 இயர்ஸ்ல தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த நடிகை? பழைய நடிகை கேக்குறீங்களா இப்ப இருக்க? பழைய நடிகைகள் ஒன்று சொல்லுங்க, புது நடிகைகள் ஒன்று சொல்லுங்க. பழைய நடிகையில சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ கீர்த்தி சுரேஷ். ஓ, எல்லாருக்கும் உங்க ஃபேவரட் இப்போ. ஓகே. அண்ட் இந்த மாதிரி தமிழ் படங்கள் நிறைய வரணும் அப்படின்னு எதனா ஒரு ஜானர் உங்களுக்கு ஆசை உண்டா? இதுல இன்னும் நிறைய வரணும் இந்த மாதிரி படங்கள்? அப்படிலாம் இல்லம்மா, இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வித்தியாசமான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. எதுனா ஒரு விஷயம் தமிழ் சினிமால மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இந்த விஷயம் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். இங்க எல்லாமே நல்லா தானே இருக்கு. ஓகே. ஒரு நபர் இண்டஸ்ட்ரியில நீங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புற ஒரு நபர் யாரு? அப்படி எல்லாம் யாருங்க எனக்கு இண்டஸ்ட்ரியில தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை. ஓகே. ஃபைனல் ஒன் கொஸ்டின் சார். யமன் மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் அதாவது அன்னைக்கு மற்ற படங்கள் கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ நாங்க வீட்டில் இருக்கோம் ஆஸ் அன் ஆடியன்ஸ், நாங்க தியேட்டருக்கு அந்த படம் ஏன் பார்க்கணும் சொல்லுங்க? அது பைரட்டட் டிவிடி ஆங்கிள் கேட்கல, லைக் நாங்க தியேட்டருக்கு வர சூஸ் பண்ணி அந்த படம் ஏன் பார்க்கணும்? ஒரு 2.5 மணி நேரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஒரு ஜேர்னிக்குள்ள போனோம் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் தீம் பார்க்குள்ள போனா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி நீங்க இந்த படத்துக்குள்ள வரும்போது அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரியாம உங்களை அறியாமலே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரியான ஒரு படம். அதனால கண்டிப்பா நீங்க இது பைரசி ஆங்கிள் சொல்ல படம் பார்க்கணும். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார், எல்லா क्वेश्चंसக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. லைக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களும். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அரசியலில் ஈடுபட போறேன். அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுல இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது மனுஷனோட ரத்தமும் சதையும் கலந்தோட சாக்கடைன்னு. ரத்தத்துக்கு பயந்தவன் அரசனாக முடியாது. இங்க ரத்தக்கரை படியாத அரசன் யார் இருக்கா? இது சகுனிகளும் சாணக்கியங்களும் ஆடுற ஆட்டம்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன்.